ஆசிய கோப்பையில பாகிஸ்தான் கூட கைக்குலுக்காத சர்ச்சையே இன்னும் ஓயாத சூழல்ல இப்ப மறுபடியும் பாகிஸ்தானை சீண்டி பார்த்திருக்காரு இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ். அதுவும் ஓமன் நாட்டு வீரர்கள் கிட்ட போய் பாகிஸ்தானை பத்தி பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு சூரியகுமார் யாதவ் பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆசிய கோப்பையோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போட்டிகள் அப்படிங்கிறது முடிஞ்ச அடுத்த கட்டத்துக்கு வந்து போட்டி அப்படிங்கிறது முன்னேறி இருக்கு. அதாவது 2 குரூப்பா இருந்தது, இப்போ ஒரு குரூப்பா மாறியாச்சு. குரூப் 4 சுற்று போட்டிகள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது. இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த அந்த குரூப் ஏல இருந்த சமயத்தில் தன்னோட கடைசி லீக் ஆட்டத்தில் தான் வந்து ஓமன் அணிக்கு எதிராக விளையாடினாங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும் போட்டி அப்படின்னு நினைச்சு இந்திய அணி வந்து தங்களோட அணியில 2 மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க. குறிப்பா கேப்டனான சூரியகுமார் யாதவ் கடைசி வரைக்கும் களத்துக்கே வராம இருந்தாரு பேட்டிங் அப்படின்னு வரும்போது. இருந்தாலும் இந்திய அணி 20 ஓவர்களில் 188 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்ட சஞ்சு சாம்சன் ஒரு அரை சதமும் விளாசி இருந்தாரு. அது வந்து இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் டோனா அமைஞ்சிருந்தது அந்த போட்டியில. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஓமன் அணி பேட்டிங் பண்ண வராங்க. இந்தியா எப்படியும் வந்து ஒரு 5-6 ஓவர்ல அவங்கள சுருட்டி மேட்சை வந்து முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நம்மள தான் முடிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்னு பயம் வர அளவுக்கு வந்து ஒரு பெரிய சம்பவத்தையே அரங்கேற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 13 ஓவர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அணி ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருந்தாங்க. அதே சமயத்தில் இலக்கை நோக்கி வேகமாகவும் முன்னேறிட்டு இருந்தாங்க. ஐயோ பும்ராலாம் இல்லாம வந்து பெரிய தப்பை வந்து இந்தியன் டீம் பண்ணிட்டாங்களோ, இல்ல வந்துட்டு சூரியகுமார் யாதவ் முன்னாடியே இறங்கி இருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரன்கள் வந்து இந்திய அணி சேர்த்திருப்பாங்களோ, டார்கெட் பத்தலையோ அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துட்டு எல்லாரையும் யோசிக்க வச்சாங்க ஓமன் அணி. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 167 ரன்கள் அந்த அணி எடுத்திருந்தாங்க. வெறும் 21 ரன்கள் வித்தியாசத்துல தான் இந்திய அணியினால ஜெயிக்க முடிஞ்சது அந்த போட்டியில. ஸோ அந்த அளவுக்கு இந்திய அணிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்தாங்க ஓமன் அணி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஓமன் அணி வீரர்களை போய் இந்திய அணியோட கேப்டனான சூரியகுமார் யாதவ் சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஓமன் அணி வீரர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சந்திப்பா அமைஞ்சிருந்தது அப்படின்னு அந்த அணியோட கேப்டன் சொல்லியிருந்தாரு. அதாவது சூரியகுமார் யாதவ் மாதிரியான ஒரு தலை சிறந்த வீரர் எங்க கூட வந்து நாங்க வந்து எப்படியெல்லாம் விளையாடணும், இன்னும் என்னென்னலாம் அதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. குறிப்பா வந்துட்டு எங்களோட ஆட்ட நுணுக்கங்கள் பத்திலாம் வந்து அவர் ரொம்ப தெளிவாக பேசினாரு. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா சூரியகுமார் யாதவ் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை வந்து ஓமன் அணி வீரர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரூப் ஏ பிரிவில் வந்து நாங்கள் விளையாடினதுலேயே வந்து நீங்க தான் எங்களுக்கு பயங்கரமா டஃப் கொடுத்த டீமா இருந்திருக்கீங்க. ஏன்னா மற்ற 2 டீமை ஒப்பிடும்போது உங்களோட ஆட்டம் தான் வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா தான் அவர் இன்டைரக்டா பாகிஸ்தானை சீண்டியிருக்காரு அப்படின்னு இப்ப விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் போட்டி இந்தியா வந்து ஆசிய கோப்பையில ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக விளையாடினாங்க. வெறும் 57 ரன்கள் தான் அந்த அணி எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி. இந்தியா 4.3 ஓவர்லயே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி. அந்த போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 2 பாகிஸ்தான் விக்கெட்டை எடுக்கிறாங்க. அதற்கப்புறமும் வந்து பாகிஸ்தான் சீரான இடைவெளிகளில் விக்கெட்டை இழக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறது அவங்களால பதிவு பண்ண முடியாம போகுது. இந்தியா ஈஸியா அந்த இலக்கை எட்டி பிடிச்சு வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கை குலுக்குதல் சர்ச்சை அப்படிங்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் 2 போட்டிகளுமே வந்து ரொம்பவே ஈஸியான முறையில் தான் இந்திய அணி ஜெயிச்சிருந்தாங்க. அதனால தான் ஓமனுக்கு எதிரான போட்டி அப்படிங்கிறத வந்து ரொம்பவே ஈஸியாக எடுத்துட்டு தான் அவங்க உள்ளேயும் வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்திய அணியில் மாற்றங்களும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 2 மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். குறிப்பாக பும்ராவுக்கு ஓய்வு தருவாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்தது. இருந்தாலும் இந்தியாவோட அந்த பிளேயிங் 11ல மாற்றம் பண்ணது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸோட விளையாடுற ஆர்டர்லையும் மாற்றம் பண்ணது அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்ட போட்டிக்கு இந்தியா தயாராகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பயிற்சி போட்டியாக பார்க்குறாங்கன்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு எந்த வகையிலையும் வந்துட்டு இடம் கொடுக்காம ஓமன் அணி வந்து விளையாடிருந்தாங்க. அதை குறிப்பிட்டு தான் சூரியகுமார் யாதவ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல எங்களுக்கு டஃப் கொடுத்த டீம் அப்படின்னா நீங்களா தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ நல்லா வந்து விளையாடிருந்தீங்க அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. இதன் மூலமா அப்போ பாகிஸ்தான் நல்லா விளையாடல, பாகிஸ்தான் மாதிரியான ஒரு டீமே வந்துட்டு நல்லா விளையாடாதப்ப நீங்க வந்து சூப்பரா விளையாடி இருக்கீங்க அப்படின்னு பாகிஸ்தானை மட்டம் தட்டினாரு சூரியகுமார் யாதவ் அப்படின்னு விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்கள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே இயல்பான ஒண்ணுதான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2023 50 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கு இறுதிப் போட்டிக்கு முன்னாடி பாகிஸ்தான் அணியோட கேப்டனான பேட் கமின்ஸ் சொல்லியிருந்தாரு, நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இந்த போட்டி நடக்க போகுது, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்க திரண்டு
கேட்டிருப்பாங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒட்டுமொத்த இந்திய க்ரௌடையுமே நாங்கள் சைலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது கிரிக்கெட் காலத்தில். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் க்ரௌடையுமே வந்துட்டு ஸ்டேடியமில் சைலன்ஸ் பண்ணி அவங்க வந்து கோப்பையை தட்டிட்டு போனாங்க. ஸோ அந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின வார்த்தையாக அந்த சமயத்தில் பார்க்கப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ சூரியகுமார் யாதவ் சொன்ன அந்த ஓமன் டீம் நீங்கள் மற்ற 2 பேரை விடவும் நல்லா விளையாடுனீங்க அப்படிங்கிற வார்த்தையும் பார்க்கப்படுது.